வணக்கம் அன்புக்குரிய சொந்தங்களே, மீண்டும் ஒரு பதிவு. இன்றைக்கு என்ன விஷயம் கேட்க போகிறேன்னு சொன்னால், நடிகர் விஜய். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நான் நடிகர் விஜயன்ற மிகப்பெரிய ஃபேன். அவர்கிட்ட படம் நான் ஒரு படத்தை சில 5-6 தடவை பார்த்துருப்பேன். பட் படம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் நான் அவர்கிட்ட ஃபேன். இப்போ நான் என்ன சொல்லேன்னா, கூடுதலாக முக்கியமாக நான் கேட்க வேண்டியது இந்த தமிழ்நாட்டு தோப்புக்கூடிய உறவுகளுக்காக தான் இந்த விஷயம் சொல்லணும். அவர் ஒரு நல்ல நடிகர். ஆனால் அவர் ஒரு நல்ல தலைவராண்டா எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது அவர் தலைவராக இல்லையான்றது. அவர் அரசியலுக்கு வாரதுன்ற நோக்கம் என்னன்றதை நாங்கள் முதல்ல கண்டுகொள்ளணும். அவருக்கு இந்த திமுக அரசாங்கம் இருந்த காலத்தில் அவர் எடுத்த படங்களை ஓட விடாமல், அவை இந்த படங்களை வாங்க முடியாமல், அப்படி கணக்க அரசியல் அவைக்குள்ளே இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ஹீரோ, ஒரு மக்கள் சப்போர்ட் உள்ள ஒரு பெரிய ஹீரோ, எனக்கே இவை சவால் விடினம், நான் இவைக்கு 6 காட்டணும்ன்றதான் அவர்கிட்ட உள்ளெண்ணம். இந்த அடிப்பிரச்சனை கோர் ப்ராப்ளத்தை நீங்கள் என்னென்று அறிஞ்சு கொள்ளணும். அவர் உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்கிறவர்ன்னு சொன்னால் இவ்வளோ நாளும் நல்லது செய்திருக்கணும். தான் உழைக்கிற ஒவ்வொரு 10 ரூபாயிலையும் 2 ரூபாவது மக்களுக்கு செலவழிச்சிருக்கணும். மக்களோட பிரச்சனையை இவ்வளோ நாளும் காய்ச்சிருக்கணும். இன்றைக்கு தான் பீக்கில் இருக்க நான் ஒன்றும் மார்க்கெட் போன நடிகன் இல்லை, மார்க்கெட் போன ஒரு அரசியல் வார்த்தைகள்னு சொல்கிறதுண்டா, அவர் மார்க்கெட் கேட்க வாரது என்ன எடுத்துக்கொண்டு சொன்னால், இந்த திமுகவை பழிவாங்கிறதுக்கே தவிர மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணம் நான் நினைக்கல. என்ன காரணம் என்று சொன்னால், அவர் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு மனிதனாக இருப்பார்ன்னு சொன்னால், அவர் அந்த பிறந்த நாளில் இருந்து அவர் ஒரு குழந்தையாக இருக்கே, அவர் ஒரு சின்ன நட்சத்திரமாக இருக்கே, அந்த எண்ணம் அந்த பழக்க வழக்கம் அவரில் இருந்திருக்க வேணும். அப்படி இல்லாத ஒருத்தர் வாராருன்னு சொன்னால் நீங்கள் 4 தரம் யோசிங்க. படத்தை போய் பாருங்க, நல்லபடியாக படத்தை பாருங்க. நானே 10 தரம் பார்ப்பேன் அவர்கிட்ட படம். அவ்வளோ சுவையான படமாக இருக்கும். ஒரு நல்ல மேஸ் நடிகர், ஒரு சிறந்த நடிகர். இப்போ நடிகர் எல்லா நடிகரும் எம்ஜிஆர் மாதிரி இருப்பினம் நாங்கள் நம்ப முடியாது. நீங்களே யோசிங்க. எனக்கு நான் அவருக்கு ஓட் போடுங்க, போடாதீங்க, அவரை தலைவராக ஆக்காதீங்கலாம் நான் சொல்ல வரையில. யோசிங்க, அவர் ஏன் அரசியலுக்கு வந்தவர் யோசிங்க, அவர்கிட்ட பின்புலம் என்னன்னு யோசிங்க, என்ன காரணம் யோசிங்க. எங்களுக்கு நல்லது செய்த வந்தவரா இல்லை தண்ட பவரை காட்டி தான் எனக்கும் பவர் கண்டு இன்னொரு ஆக்களுக்கு காட்ட வந்தவரான்றதை யோசிங்க. நன்றி, வணக்கம்.